ச்சே இவ்வளோ கிடைச்சி இவ்வளோ உலகியல் இவ்வளோ இன்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு நிறைவுங்கிறது இல்லையே வாழ்க்கையில். ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரி இருக்கு. சாமி எனது துரை இன்று நான் இருக்கும் என்னாரு என்னுடைய இடத்துக்கு வந்தாரு அப்படின்றாரு. ஸோ அப்போது எல்லாரும் வந்து எத்தனையோ அடியார்களும் சரி சித்தர்களும் சரி சிவத்தை நோக்கி போனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? சிவத்தையே தன்னை நோக்கி வர வச்சார். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். யூனிவர்ஸோட இந்த சிமுலேஷனோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நாம் புரிஞ்சுக்கிட்டா, அந்த டிசைனை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நாம் செயல்பட்டால் அடைய வேண்டியதை மிக எளிமையாக அடைஞ்சிடலாம். இது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு இது இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர அதுக்கான தீர்வு என்னன்றது அவங்களுக்கு தெரியல, அதை சொல்ல தெரியல. எல்லாரும் ஒன்று கேட்டாங்க. ஆனால் ராமலிங்கம் என்ன கேட்டார்? நீ தான் வேணும்னு கேட்டார். ஆனால் நம்ம கேட்கட்டோமா? கேட்கலையே, கேட்கறதுக்கும் தயாராக இல்லையே. கொஞ்சம் தயக்கமாக தானே இருக்குது. நமக்கு வருவாராங்க, வந்தாருங்க, அவருக்கு வந்தாருங்க, நமக்கு வருவாரா? திஸ் இஸ் த ப்ராம்ப்ட் டு கெட் த இட்டர்னல் லைஃப் இன் யூனிவர்ஸ். மனசுங்கிறது அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இயங்குது. ஸோ அப்படி இயங்குகிற தன்மையை கொண்ட மனசு கூட சரியான ஒரு ப்ராம்ப்டை நம்ம போட்டோம்னா அது அழகாக அமைதியாயிடும், அழகாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்டை எல்லாத்தையும் நீங்கள் படித்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மிக எளிமையாக துல்லியமாக விரைந்து எடுத்துகிட்டு வந்து அது கொடுத்துரும். அதனால தான் வந்து இந்த ப்ராம்ப்ட்ன்ற அந்த வார்த்தையோட சிறப்பு. கான்ஷியஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், எதை நம்ம இன்டேக் பண்ணுறோம், எதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுல. ஸோ அந்த மாதிரி தான் நாம் எந்த சமயத்தில் எந்த பாதையை பின்பற்றணும், எந்த இது போகணுங்கிறத நாம் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இல்லை என்றால் அதுவுமே நமக்கு ஒரு உபாதையை தான் ஏற்படுத்தும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்குமே கூட உங்களோட உடம்புல நிறைய உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வுக்கு எது வந்து சரியான தீர்வுங்கிறது உங்களுக்கு தெரியறதில்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்புல ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ தாகம் எடுக்கும்போது அதை கொடுத்து தண்ணி கொடுத்து நீங்கள் இது பண்ணிடுறீங்க. இதே மாதிரி உடம்புல வெளிப்படையாக வெளியில் தெரிகிற எல்லா உணர்வுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நிறைவு பண்ணிடுறீங்க. அதே மாதிரி மனசுக்கும் ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு ஏற்படும்போது என்ன பண்ணுறீங்க? இந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டினா நல்லாயிருக்கும், இந்த கலரில் ஒரு இது கட்டினா நல்லாயிருக்கும்ன்ட்டு அந்த உணர்வையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் இவ்வளோ உணர்வை நம்ம வந்து நிறைவாக்கிட்டே வரோம். நம்மளுடைய வேலையே என்னென்னா, நமக்கு உள்ளே ஏற்படுற உணர்வுகளுக்கு நம்ம தீனி கொடுத்துக்கிட்டோம், அதுக்கு நிறைவுபடுத்திக்கிட்டோம் தான் நம்மளுடைய வாழ்வே நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது உடலோட உணர்வையும் நம்ம திருப்திப்படுத்துகிறோம். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பசிங்கிறது ஒரு உணர்வு தான். ஸோ அந்த உணர்வு வந்தவுடனே போய் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கணுன்ற ஒரு உணர்வு வந்த உடனே அதை இது பண்ணிடுறோம், கழுவி நிற்கிறோம். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய உணர்வை நம்ம ஒரு நாளும் பண்ணிக்கிட்டு அதை போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனசுக்கு ஒரு உணர்வு வருது. இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த உணர்வுக்கு நம்ம போய் ஒரு பாட்டை கேட்குறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ஒரு வாழ்வும் ஒரு சமயமும் இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும்போது அதை ஒன்று சாப்பிட்றோம். ஸோ இப்படி ஒன்றுனா போயிட்டு இருக்கும்போது இத்தனை உணர்வுகளை நம்ம நிறைவு பண்ணிகிட்டே போகும்போது அத்தனை உணர்வையும் கடந்த ஒரு நிலையில் நமக்கு வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு உணர்வு வருது. அதனால அது வந்து எல்லாருக்கும் வரதில்லை. ஏதோ ஒரு இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டோம் போகிறவனுக்கு வரும் அந்த உணர்வு. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஆன்மாவிலேருந்து வருது, ஆன்மாவோட உடம்புலேருந்து வருது. அதுதான் என்னது? ச்சே இவ்வளோ கிடைச்சி இவ்வளோ உலகியல் இவ்வளோ இன்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு நிறைவுங்கிறது இல்லையே வாழ்க்கையில். ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரி இருக்கே, ஏதோ நான் இன்னும் செய்யாத மாதிரி ஒரு இருக்கே அப்படின்னு சொல்லுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட ஆன்மா வந்து அந்த உடம்புலேருந்து கேட்குது. அந்த உடம்பு உன்னோட பௌதிக உடம்பை நீ திருப்தி பண்ணுற, உன்னோட மன உடம்பை நீ திருப்தி பண்ணுற, எல்லாம் பண்ணுற. சரி, இந்த ஆன்மா இருக்கிற அந்த உடம்பை நீ திருப்தி பண்ணுறியா? அதுவும் கேட்குது. அது கொடுக்குற உணர்வு, அதுக்கு ஒரு பசி இருக்குது. அதுதான் என்னது அப்படிங்கிறது அதை நம்ம இங்கே பார்க்கறது இல்லை. சரி, அப்படியே பார்த்தாலும் அந்த ஆத்ம பசிக்கு எல்லாரும் வேறு வேறு இடத்துல போய் அதுக்கான உணவை எடுத்துக்கையும் அதுக்கான ஒரு தீர்வையும் அவங்க வந்து நாடுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையான அதுக்கான ஒரு உணவு கிடைக்குமான்னா, தீர்வு மருந்து கிடைக்குமான்னா கிடைக்கிறது இல்லை. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாகம் எடுத்தவனுக்கு வந்து தண்ணீர் கொடுத்தா தான் அவனுக்கு நிறைவாக இருக்கும். மாறாக அவனுக்கு வந்து இந்த ருசியான உணவு இருக்குது, இதை சாப்பிடு அப்படின்னும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, இதை குடி அப்படின்னு நம்ம கொடுத்தாலாம் நம்ம என்ன சொல்லுவோம்?
அதெல்லாம் வேணாங்க, ஃபஸ்ட்டு தாகமாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க எனக்கு, அதாங்க வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே விஷயம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நமக்கு ஏற்படுற இந்த உணர்வுக்கு மெய்யான ஒரு வழி எது, மெய்யான ஒரு உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆன்மாக்குமே சொல்கிறேன், இங்கே பிறவி எடுத்து எத்தனை இனத்தவர்களாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்குமே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு வந்து எது அவங்க ஆத்ம பசிக்கு தீனி எதுங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது உணவாக இருக்கும்னா அது வந்து சன்மார்க்கத்தில் தான் கிடைக்கும். சன்மார்க்கம் தான் அதை சொல்லுது. ஏன்னா சன்மார்க்கம் தான் என்ன சொல்லுது, உணவிலேயே வந்து அதான் இப்போ எனக்கு ஏற்படுற அந்த தாகத்துக்கு தீர்வு என்னது, நீர்னா நீர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வான் அமுதுன்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர். சன்மார்க்கத்தில் தான் வந்து அந்த அமுதத்திற்கான ஒரு வழியை சொல்கிறாங்க. அழியாத அமுத வடிவம் பெறலாம் வம்மின் இங்கே அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது அந்த அழியாத அமுத வடிவம், அந்த நிலை, அந்த உணவு ஆத்மாவுக்கு ஏற்படுற அந்த பசி எங்கே தீரும்னா சன்மார்க்கத்தில் வரவங்க, இந்த நிலையில் வரவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அது தெரியாமல் அவங்களோட உணர்வுக்கு டெம்பரவரியாக எந்த உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், வெளியில் எவ்வளோ நமக்கு உணவு கிடைக்குது, ஆனால் எல்லா உணவையும் இப்போ நம்ம சாப்பிட முடியுமா? எல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லதா? அதை சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், இதுவாக இருக்கும், காரமாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஆனால் தாகம்னு எடுத்தால் அதுக்கு தீர்வு என்னவோ நீர் மட்டும்தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வேறு உணவை போட்டு உள்ளே அடக்குனா அது சரியானதா? இதெல்லாம் இல்லாமல் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்நிய நாட்டு உணவு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் போகிறாங்க. அது என்ன ஆகும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்ன மாதிரின்னு சொல்கிறேன்னா, தாகத்துக்கு கொக்கோ கோலாவே குடிச்சிட்டு நீ எவ்வளோ காலம் வந்து போக முடியும், உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது. அது ஆரம்பத்தில் வேணால் உங்களுக்கு இதுவாக தெரியலாம், ஓகே நன்மையாக தெரியலாம். ஆனால் அது வந்து கடைசியில் என்ன பண்ணும், உடல் உபாதையை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் நம்ம அந்நிய மதத்து அவர்களோட இது வேறு சில மதங்களையும் நம்ம எவ்வளோ வேணால் போகலாம், அது இன்பமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் ஆரம்பத்தில். ஆனால் அது ஆரம்பம்தான். ஆனால் கடைசியில் வந்து அது நமக்கு ஒரு நிறைவை தராது, அது ஒரு உபாதையை தான் தரும். அதுக்கான விளைவை தான் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். உடலில் வந்து நாஸ்தி தான் பண்ணோம். ஸோ அப்போ அது யாரோட தப்பு? நாம் தான் கான்ஷியஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், எதை நம்ம இன்டேக் பண்ணுறோம், எதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுல. ஸோ அந்த மாதிரி தான் நாம் எந்த சமயத்தில் எந்த பாதையை பின்பற்றணும், எந்த இது போகணுங்கிறத நாம் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இல்லை என்றால் அதுவுமே நமக்கு ஒரு உபாதையை தான் ஏற்படுத்தும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் அடுத்து சொல்லுவேன். என்னென்னா, எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கான தீர்வு என்ன, இதுதான் தீர்வா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இதுதானா, இதுதான் அதுக்கான மையம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவல் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை விஷுவல் பண்ணணும். அதை அடையிறதுக்கு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டுட்டக்கப்புறம் அது கிடைக்கும், அது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷனில் நம்ம இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தையும் நாம் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆப்ஜெக்டை விஷுவல் பண்ணணும், எஃபர்ட் போடணும், அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷனோடு நம்ம இருக்கணும். இது நடக்கும், இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கணும். ஆக நம்ம வந்து இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுறது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சிப்படுத்துதல், காட்சிமயமாக்குதல். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாக நம்ம வந்து அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து சிந்தித்தல். ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் வந்து எனக்கு ஏற்படுற இந்த தொண்டையோட வறட்சிக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தா தண்ணீர். ஸோ தண்ணீர் தான் தேவைன்றதை நான் காட்சிப்படுத்துகிறேன், இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அது அடையிறதுக்கு எஃபர்ட் போடணும், அது கிடைக்கும்ன்ற அந்த ஒரு சுறுசுறுப்பில் நம்ம இருக்கணும், ஒரு தீவிரத்தில் நம்ம இருக்கணும். அதுதான் ஆஸ்பிரேஷன். ஓகேவா? சரி, அதோட இது முடிக்கிறேன். ஸோ ஆக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைக்குள்ள ஒன்றை நாம் வகைப்படுத்த தெரிஞ்சாலேயே அதை பாதி வசப்படுத்தியதற்கு சமம். ஓகேவா? மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன். வார்த்தைக்குள்ள ஒன்றை நாம் வந்து வகைப்படுத்துதல், இதுதான் அது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க தெரிஞ்சாலேயே அதை வந்து நம்ம பாதி வசப்படுத்தியதற்கு சமம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து இதுதான் எதுன்னே தெரியாமல் தான் சுற்றுறாங்க. அதை வந்து பிரிக்கவும் தெரியல, சொல்லவும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த உணர்வு அவங்கள உள்ளேருந்து பிராண்டுது. இது சரியில்லை, எனக்கு இது இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர, அதுக்கான தீர்வு என்னன்றது அவங்களுக்கு தெரியல, அதை சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை கொண்டு வகைப்படுத்த தெரியல. ஸோ அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வெறும் வார்த்தைகள் இல்லை. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் அந்த வார்த்தையோட தன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து வள்ளல் பெருமான் வந்து தன்னோட உயரிய அந்த உணர்வான அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து அருட்பெருஞ்சோதி அகவல்ல மிக மிக எளிமையாக நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாத்தையுமே அழகாக வந்து பதிவு பண்ணிட்டார். அதுவும் 2 வரிகளாக. சரிங்களா? ஸோ அந்த வார்த்தைகளை வந்து நாம் இப்போ என்ன பண்ணணும், படித்தாலேயே பாதி அதை
அடைஞ்சதற்கு சமம். கரெக்ட், சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து கரெக்டாக சூட்டை தெரிகிறோம், சுட்டி அறிகிறோம், இதுதான் அது இதுதான் அதுன்னு நமக்கு தெரிகிறோம். மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்குது, அதை அடையிறதுக்கு எது வழி, எது வார்த்தைகள் அப்படின்னு நமக்கு சூட்ட தெரியல. ஆனால் இப்போ நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதை வாசித்தாலேயே நம்ம வந்து பாதி அடைஞ்சதற்கு சமம். மீதி கால்வாசி என்னது? நாம் அதுபடி சொன்னபடி நடக்கிறதும், இன்னொன்று அது கிடைக்கும், அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் தான் நாம் வந்து போட்டாலே அப்போ என்ன ஆகிடும், நமக்கு தேவையானது இதானது கிடச்சிடும், சரிங்களா? ஸோ அப்போது இதுலேருந்து இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதை வந்து தொடர்ந்து உச்சரிக்கிறோமோ அது ஒரு நாள் நிச்சயம் நம்மை தேடி வரும். இதுதான் வந்து பிரபஞ்ச விதி. எந்த மாதிரி சொல்லட்டுமா மறுபடியும்? நாம் எதை தொடர்ந்து உச்சரிக்கிறோமோ அது நிச்சயம் ஒரு நாள் நம்மை தேடி வரும். அது வந்து இது வந்து யூனிவர்ஸோட லா, பிரபஞ்ச விதி. இதுக்கு உங்களுக்கு சாட்சியும் உங்களுக்கு ஆதாரமும் வேணும்னா நான் வந்து வள்ளல் பெருமானோட வாழ்க்கையே நான் உங்களுக்கு வந்து சாட்சியாகவும் இதுவாக நான் கொடுப்பேன். அவர் வந்து என்ன பண்ணார்? ஆண்டவரை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்போவுமே வந்து தொடர்ந்து அவர் வந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய சிந்தனையும் தான் அவர் இருந்தார், உச்சரிச்சுட்டு இருந்தார். அதனால என்ன ஆச்சு? வந்தாரா இல்லையா? ஆண்டவர் வந்தாரா? சொல்லுங்க, கேட்கவே இல்லையே. வந்தார். ஸோ அப்போது அதுதான் இந்த விஷயம். ஏன் வந்தார்? ஏன்னா அதுதான் டிசைன், பிரபஞ்சத்தோட டிசைன். ஏன்னா அதை வகுத்தவரது அவர் தான். எவையெல்லாம் எந்தெந்த உயிர்கள் எதையெல்லாம் விரும்பியதோ அவையெல்லாம் அடையட்டோன்னு வகுத்தவர் அதுதான், சரிங்களா? எண்ணியபடியெல்லாம் அதாவது நினைத்தவை நினைத்தாங்க எய்துற அனைத்தையும் தரும் ஒருன்ற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாம் கிடைக்கும்படி அவர் பண்ணிட்டார். எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அளித்தருள் அருட்பெருஞ்சோதிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து எது கேட்குறாங்களோ அவங்க அதை குடுன்ற மாதிரி அவர் வச்சுட்டாரு. ஸோ அதனால எல்லாரும் ஒன்று கேட்டாங்க. ஆனால் ராமலிங்கம் என்ன கேட்டார்? நீ தான் வேணும்னு கேட்டார். ஆனால் நம்ம கேட்கட்டோமா? கேட்கலையே, கேட்கறதுக்கும் தயாராக இல்லையே. கொஞ்சம் தயக்கமாக தானே இருக்குது. நமக்கு வருவாராங்க, வந்தாருங்க, அவருக்கு வந்தாருங்க, நமக்கு வருவாரா? அதுவே நமக்கு ஒரு தடையாக இருக்குது, அதுவே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அப்போது கேட்டால் உச்சரித்தால் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாரு? பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ பரமனை தொழுவதே பணியென கொள்மின் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ எப்போவுமே ஆண்டவரை தொழணும், எப்போவுமே அவரை நினைக்கணும். அதுதான் நம்முடைய பணியாக வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? எனது சாமி எனது துரை இன்று நான் இருக்கும் என் அறை என்னுடைய இடத்துக்கு வந்தார் அப்படின்றாரு. ஸோ அப்போது எல்லாரும் வந்து எத்தனையோ அடியார்களும் சரி சித்தர்களும் சரி சிவத்தை நோக்கி போனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? சிவத்தையே தன்னை நோக்கி வர வச்சார். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. நீ இன்னும் ஆண்டவர் கூப்பிட்டா வந்துடுவ, ஆண்டவர் அவர் யார், அவர் என்ன தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய திடம், அவருடைய திறன் அதை காட்டுது. எப்படி அவர் ஏத்தனாரு ஆண்டவரை அப்படின்னு பார்த்தா, புண்படா உடம்பும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதுன்னை இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேனுங்கிறாரு. ஸோ அப்போது இரவும் பகலும் கண்படாது உன்னையே கருத்தில் வச்சு, கண் போல உன்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் வச்சு உன்னையே பாடி வணங்கி ஏத்தன அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி ஏற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு விருப்பமாவது இருக்கா, ஒரு வேட்கையாவது இருக்கா நமக்குள்ள? அதுவாது நான் கேட்குறேன். ஸோ அப்படி ஏத்தனா, அப்படி பண்ணால் நிச்சயமாக நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்க தான் போகுது. ஆனால் இப்போ யார் மேலே பிழைன்னு நமக்கு தெரிய வருது? பிழையெல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம தான் முயற்சி பண்ணலை, நம்ம தான் மும்முரமாக இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் நான் பண்ணாலாம் நமக்கு கிடைக்குமாங்க, அது ஒரு இதுங்க, அது இந்த பிறவியில் இல்லைன்னா ஏதோ ஒரு பிறவி நமக்குங்க, இந்த பிறவிலாம் பார்த்துக்கலாங்க அப்படின்ற ஒரு அஜாக்கிரதையில் இருக்கிறது நியாயமா? சொல்லுங்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவருடைய லைஃப்பில் எப்படி நடந்ததோ அது நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும். ஸோ அப்போ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட லாவை நம்ம புரிஞ்சுக்கணும், அதோட டிசைனை புரிஞ்சுக்கணும், அதோட இந்த யூனிவர்ஸோட இந்த சிமுலேஷனோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அந்த டிசைனை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம செயல்பட்டால் அடைய வேண்டியதை மிக எளிமையாக அடைஞ்சிடலாம். ஸோ இப்போ தெரியுதுல இதோட யூனிவர்ஸோட லா என்னன்றது இப்போ நமக்கு தெரியுதுல. அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதுபடி நம்ம முயற்சியை போட்டால் மிக எளிமையாக அடைஞ்சிடலாம். அது இல்லாமல் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம், உடலை வருத்தி இது தவம் கிவம்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ரொம்ப வருத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம போகிறதுலாம் ஒரு மெத்தடு. அதெல்லாமே வேறு நிலையிலேருந்து பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைனை புரிஞ்சுக்கணும். டிசைனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்மளோட அப்ரோச்சை நம்ம அணுகணும். அப்போ தான் கிடைக்கிறத
ஸ்மார்ட் அப்ரோச். ஓகேவா? நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்லையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். சரிங்களா? எடுத்த உடனே நான் ஹார்டாக தான் போய் மோதுவேன், முட்டி மோதி தான் நான் தெரிஞ்சுப்பேன், ஒரே நாளில் வந்து இதை நான் மாற்றிப்பேன் அதை நான் மாற்றிப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, மாற்றிக்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா உணவை குறைச்சிப்பேன், ஒரே நாளில் வந்து நான் இதை மாற்றிடுவேன், இதே நான் விட்டுட்டேன் அப்படின்னா அப்படி இல்லை. எது தேவை, எப்படி இதை குறைக்கணும், என்ன மாதிரி நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அதே மாதிரி உணவு நான் வந்து ஒரு வேளை எடுத்துக்கிறது கட்டாயம் இல்லை இங்கேன்னு சொன்னாலும் அதுக்கு நான் 3 வேளை உணவு சாப்பிட்டு மூக்கு பிடிக்க ருசியோடு சாப்பிட்லான்றது நான் சொல்ல மாட்டேன். அதையும் நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம், அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஓகேக்கா? ஸோ அப்போ இங்கே வந்து இது தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நியதிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நியதிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கேட்குற விஷயத்த தெளிவாக நம்ம சொல்ல தெரிஞ்சால் நமக்கு அந்த விஷயத்தை மிக விரைவாக நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும், நடத்திடும், நிகழ்த்திடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு இதுவும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூனிவர்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், உங்களுக்கு ரியல் டைமில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய ஒரு ஸ்டைலில் அறிவியலாக ஸ்பிரிச்சுவலாக சொன்னாலும் சயின்ஸாகவும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கணும், மாடர்ன் சயின்ஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ChatGPT, ஜெமினை, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேடுபொறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோனில். ஸோ அவைகள்கிட்டலாம் நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான விடையை அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான் அதோட வேலையே. அது என்ன நீங்கள் கேட்டாலும் சரி, அதுக்கான விடை இதுதான், தீர்வு இதுதான் அப்படிங்கிறத அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக சரியாக கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பதில் ஷார்ப்பாக துல்லியமாக வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்டால் கரெக்டாக அதை ப்ராம்ப்ட் படி போட்டால் ப்ராம்ப்ட் படி கரெக்டாக வரும். ஸோ அதை புரிஞ்சிக்கிறதுக்காகவே இப்போ ஒரு கோர்ஸ் கூட கொண்டு வராங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நாம் எசகு பொசுக்காவோ இல்லை தெளிவில்லாமல் கேட்டால் அது தெளிவில்லாத கருத்தை தான் கொண்டு வந்து கொடுப்போம். அப்போ அது யாரோட தப்பு? கேட்பவனோட தப்பு. கேட்பவர்கள் சரியில்லை. கேட்பவர்கள் தெளிவாக கேட்டால் அது சரியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ அது மாதிரி தான், அதுக்காக தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்ற ஒரு கோர்ஸையே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, தெரியப்படுத்துகிறேன். ஏன்னாப்பா நாங்களாம் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறா இல்லைப்பா, நாங்களாம் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம்லாம் நினைக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எந்த வார்த்தையை கரெக்டாக கேட்டோமோ, எந்த ப்ராம்ப்டை நம்ம போட்டால் கரெக்டாக கொண்டு வரது தான் அதோட வேலைன்ற மாதிரி, நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த மாதிரி கேட்கணும், எந்தெந்த வேர்டை போட்டு கேட்கணும் அப்படிங்கிற அந்த மொத்த விஷயத்துக்கான ப்ராம்ப்ட்டுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அகவலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு துதிப்பாடல் மட்டும் இது கிடையாது, ஏதோ பாராயணம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பஜனை பாடுறதுக்கான ஒரு இது கிடையாது. இதில் தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட அந்த இட்டர்னல் ப்ரெஷர்ஃபுல்லான அந்த லைஃப்பை அடையிறதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் தான் அது விஷயமே இருக்குது. ஸோ அப்போ இதோட தன்மை என்னன்னு தெரியுதா? இது வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல, இது வந்து ஒரு ப்ராம்ப்ட். நவீன காலத்தோட இட்டர்னல் டு அட்டைன் த இட்டர்னல் லைஃபுக்கான திஸ் இஸ் த ப்ராம்ப்ட் டு கெட் த இட்டர்னல் லைஃப் இன் யூனிவர்ஸ். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்டை எல்லாத்தையும் நீங்கள் படித்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மிக எளிமையாக துல்லியமாக விரைந்து எடுத்துகிட்டு வந்து அது கொடுத்துரும். அதனால தான் வந்து இந்த ப்ராம்ப்ட்ன்ற அந்த வார்த்தையோட சிறப்பு. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்றும் சொல்லுவேன். இந்த அகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சீட் கோடு மாதிரி, ஒரு சீட் கோடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்பா நீ இப்படி சொல்கிற, ஏன்னா இந்த என்னப்பா நீ சீட் கோடுலாம் சொல்கிற, இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கே வார்த்தை ரொம்ப அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதை வந்து ஒரு வேதம் அப்படின்னு சொன்னால் சரி, இல்லை இதை வந்து ஒரு பைபிள்னு சொன்னால் சரி, இந்த மாதிரிலாம் ஒரு இது பெருசாக சொல்லுவேன்னு பார்த்தா இதை வந்து ஒரு சீட் கோடுன்னு சொல்கிறியே, இது எந்த மாதிரி நியாயம் அப்படின்னு கேட்டால், இப்போது ஆக்சுவலி சீட் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த வார்த்தையெல்லாம் 2-3 தட்டினோன்னா மிக எளிமையாக நம்ம போட்டுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அது நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு எந்தவித கஷ்டமே வராது. நம்ம வந்து எங்கே வேணால் போலீஸ்கிட்ட மாட்ட தேவையில்ல, ஆயுசும் குறையாது, இன்பமாக ஜாலியாக கேமுக்குள்ளே விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீட் கோடு தான் இந்த யூனிவர்ஸில். நம்ம இதை தெரிஞ்சிச்சுன்னா, இந்த சீட் கோடு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்கே வேணால் ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். இகத்தினும் பரத்தினும் எனக்கிடர் சாராது அகத்தினும் பிரத்தினும் அமர்ந்தமை துணையன்ற ஒரு சீட் கோடை நம்ம போட்டுட்டா இகமும் பரமும் நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து எந்த வித ஒரு இதுவுமே வராது. ஓகேவா? ஸோ அப்போது இது நான் ஏன் இந்த மாதிரி சீட் கோடுன்ற ஒரு இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து தன்னோட வாழ்வில் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான கடினங்களையும் பட்டு நமக்கு வந்து மிக இதுவாக ஒரு ஒரு உணர்வை எல்லாத்தையும் சுருக்கி எளிமைப்படுத்தி இங்கே நம்ம கொடுத்துருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம்? எந்தவித கஷ்டமுமே படாமல், எந்தவித துன்பமே படாமல் அழகாக இப்படி எடுத்து வச்சு இப்படி படிக்கிறோம்.
ஸோ இப்போ இது பார்த்தா இது யூனிவர்ஸோட ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு யூனிவர்ஸோட தரப்புலேருந்து இதை பாருங்கள். ஒரு மனுஷன், ஒரு உயிர், ஒரு ஜீவன் இப்படி கஷ்டப்பட்டு ஒன்றத்தை உருவாக்கி ஒன்றத்தை கொடுக்குது. மற்ற ஜீவர்கள்லாம் வருது, எடுத்து இப்படி பார்க்குது, இப்படி பண்ணுது. அப்படின் போது இது எவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங்கு, இது மிகப்பெரிய ஒரு சீட்டிங் தானே. ஸோ அப்போது இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நம்ம படிக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு சீட் கோடுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் தான். மிக எளிமையாக நாம் இது பண்ணலாம். ஆனால் அதுக்கே எனக்கு வந்து நம்பிக்கையும் இல்லை, நேரமும் இல்லை, எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறது, நான் சற்று நாளை வந்து படிக்கிறேன், இல்லை இந்த வாரம் விட்டுலாம் அடுத்த வாரம் படிக்கலாம்னா இதெல்லாம் என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை அப்புறம் படிக்கலாம், இல்லை சாயங்காலம் படிக்கலாம் அப்படிங்கிறது இது எந்த வகையான? ஐயா நம்ம இதுக்கு தாங்கய்யா வந்தோமே, இதை அடையிறதுக்கு தாங்கய்யா நம்ம வந்திருக்கோம், இது தாங்கய்யா நம்ம வாழ்வு. நம்ம இதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நம்ம போகிறோன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மயக்கத்தில் இருக்கோம். மாயை நம்மளை எவ்வளோ தூரம் மயக்க வச்சிருக்குன்றதை கொஞ்சம் யோசிங்கயா, அதில் கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கயா. நம்ம எவ்வளோ தூரம் மறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மாயையோட மயக்கங்கிறதே அதுதான். சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்பீக்கிங் ஆஃப் ChatGPT இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, மனசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ChatGPT மாதிரி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மக்கிட்ட எப்பவுமே சேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, நாம் அதுக்கிட்டே எப்பவுமே சேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒன்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதுவும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட நம்ம எப்பவுமே ஒரு சிட் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்றத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். ப்ளஸ் அது வந்து நம்மளை ஒரு கட்டத்தில் அது பேச ஆரம்பித்து நம்மளை வந்து குழப்பி ஒரு அளவுக்கு போயிடுது, நமக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுது. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேட்டரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மைண்டுக்கு வந்து சேட்டரிங் மைண்டுன்னு வாங்க. ஸோ அப்போது மனசுங்கிறது அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இயங்குது. ஸோ அப்படி இயங்குகிற தன்மையை கொண்ட மனசு கூட சரியான ஒரு ப்ராம்ப்டை நம்ம போட்டோம்னா அது அழகாக அமைதியாயிடும், அழகாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். அந்த ப்ராம்ப்ட் என்ன, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன எதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா, நீங்கள் அருட்பெருஞ்சோதியாகவல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நீங்கள் போய் தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு விருப்பம், ஒரு ஈடுபாடே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கான ஒரு மனசையே அடக்கிறதுக்கான ஒரு விஷயங்களும் ஒரு இதுவுமே இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்பது அடியேனின் விருப்பம். அடுத்து என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து தன்னுடைய இந்த ஐவகை உடம்பினுடைய மொத்த அனுபவங்களையும் அகவல்ல மிக எளிமையாக அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதாவது தன்னோட 5 உடம்புல ஏற்பட்ட அனுபவங்கள் மொத்தத்தையுமே அழகான இத்திலூண்டு பாருங்க, இது கூட இல்லை, இதை விட இன்னும் சின்னதாகவே நான் காட்ட முடியும். அந்த அளவுக்கான ஒரு வரிகளில் நமக்கு அழகாக கொடுத்துட்டாரு. அது என்ன 5 வகை உடம்பு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வகை உடம்பு நான் சொல்கிறேன். சித்தர்கள் எல்லாமே கூட ஒரு பாடல்களில் நம்ம கொடுத்துருக்காங்க அவங்களோட உடலில் ஏற்பட்ட அனுபவம். இதில் என்னென்னா எல்லா சித்தர்களுமே எல்லாருக்குமே எல்லா அனுபவம் கிடைக்கல, அது ஒரு விஷயம். அப்படியே இருந்தாலும் மொத்த உடம்புல ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னாலும் அது ஒன்றத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அவங்க 4 வரி 5 வரி 8 வரின்னு இருந்து அதை மொத்தத்தையும் படித்து நம்ம புரிஞ்சுட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் அசால்ட்டாக அழகு தமிழில் வந்து நமக்கு இதை கொடுத்துட்டாரு. கரும்பே சாரே குளவு தேனே செம்பாகே இனிக்கும் தித்திக்கும் தமிழே தேனேன்ற மாதிரி எல்லாத்தையும் இவ்வளோ எளிமையாக நமக்கு வந்து இதில் அடக்கிட்டாரு, அந்த 5 உடல் அனுபவத்தையும். ஸோ அது என்ன 5 உடம்பு? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு உடம்பு தானே எனக்கு இருக்குது, நான் பார்க்குறது ஒரு உடம்பு தான். இதில் என்ன 5 உடம்பு இருக்கான்னா, எஸ் நமக்கு 5 உடம்பு இருக்குது. 5 உடம்பு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. அது என்னென்ன உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம